கோவையில் நிருபர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை எனவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையவில்லை எனவும் குறிப்பிட்டார். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான். அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ் வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டையால் அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நாடு 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். முடிவு வரணும். முடிவு வந்தே ஆகும்.